என்ன தெரியுமா யோசிக்கா ஏதாவது சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க. பாரு பேன் எடுப்பாங்களா அட்டி, அது மண்டில் வச்சு கூத்துனா ரத்தம் தானே வரும் இதில். எஸ், நீங்கள் ஒரு காதல் முட்டை செய்ய போறீங்க. தள்ளி நில்லுங்க, வெடிக்கும். ஸோ ஹேலோ எவ்ரிவன், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமேசான்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். லாக்டவுன் ஒரு மேட்டர் சரிமா, அப்போ நான் வாங்கினேன். சரி உங்களுக்குலாம் அது அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமேசானில் ஒரு டிஃப்ரெண்ட் பொருள்லாம் இருக்கும்ல, இது வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் இது நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, 3 ரூபா வச்ச பேர் 4 ரூபா வச்ச பேர் அப்படின்னு நம்ம தோணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தோணக்கூடாது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டி, இது ஒர்க் ஆகுது, நீங்கள் இதை வாங்கினா ஒர்க் ஆகும் இல்லை ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக நிறைய பொருட்கள் வாங்கினா. இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படின்றது எனக்கு லைட்டாக மறந்து போச்சு. பிகாஸ் நான் வாங்கினது எப்பயோ அது அப்புறம் அப்படியே வச்சு நான் ஊருக்குலாம் போயிட்டு அப்புறம் பார்த்தா அது அப்படியே கிடக்குது. இதை ஷோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ் பாக்ஸ் ஃபர்ஸ்ட். இப்படி இருக்கு, நான் தான் வாங்கினேன் எல்லாத்தையுமே, பட் எனக்கே தெரியல என்னென்ன எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நான் அன்பாக்சிங் நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னு தெரியல. மேபி ஆஃபீஸில் இருக்கும்ல இருக்குது, பட் நாங்கள் கொண்டு வரல, மறந்துட்டேன். ஸோ அதனால நான் வீட்டில் அந்த கத்தி எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, வாட்டர்மெலன் கட்டர். இது என்ன ப்ராடக்ட் தெரியுமாங்க? சீனான் டிவின்னு போட்டிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இப்படி கட் பண்ணலாம். ஐயோ கால் பண்ணி சொல்லுவாங்க, ஐயோ நிறைய கால் வந்துட்டு இருக்குது எங்களுக்கு, திருப்பூர்லேருந்து கால் வந்துட்டு இருக்கு, எல்லா புக்லாம் போயிருச்சா, உங்களுக்கு பாருங்க புதுசாக நிறைய வந்து போட்டிருக்காங்க ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஏமாத்தான் தெரியுமா. அந்த ப்ராடக்ட் மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. ஆப்பிள் இந்த மாதிரி கட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். குட்டியாக வேதா பழம் கட் பண்ணுறதுலாம் வந்து அந்த குட்டியாக ஒன்று வரும், அதுலேயே பெருசு இது. ஸோ லெட்ஸ் see if it works. நம்ம வாட்டர்மெலன் கட் பண்ண போகிறோம் இப்போ இதில். ஸோ நான் வாட்டர்மெலன் மட்டும் இல்லாமல் வந்து மஸ்க் மெலனும் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே இதில் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ரைட்டாக பயமாக இருக்குது. ஒரு பக்கம் தான் கத்தி இருக்குது, நின்றுட்டு தான் பண்ணணும். மண்டு பண்ணால் நான் தெரிய மாட்டேனே வீடியோவில். இதை உட்காந்து ஃபோர்ஸ் வந்துடும். 1 2 3 இந்த வாட்டர்மெலன் வராதோ. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே தட்டையாக இருக்கணுமா கீழே தட்டையாக இருக்கணுமா, மேலே சூரியன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஒரு தட்டையாக இதை வாங்கிக்கணும். இப்படி ஒரு கட்டு தானே சொல்கிறீங்க. நல்லா வாசமாக இருக்குது. ஷால்வி செம்ம சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இதுங்க. கட்டுங்க இது. எஸ், சென்டர் பார்ட்டு. அது அம்மா சொன்ன மாதிரி மேலே கட் பண்ணிட்டு கீழே கட் பண்ணிட்டா ஈஸியாக கட் ஆகுது. அழகாக நம்ம இப்படி ஒன்று எடுத்து ஈஸியாக வந்தது பாருங்க. பாரு, அப்புறம் உனக்கு ஒன்று, அசரா உனக்கு ஒன்று. செம்ம ஈஸியாக ஓரளவுக்கு ஈவனாக கட் ஆகிருக்குங்க. ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும். லைக் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அவன் சென்டர் பார்ட் சாப்பிட்றது ஜாலியாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பழம் மட்டும்தான். அதில் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸே கிடையாது. 429 ருபீஸ். இது 429 ரூபா. 429 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன்ல. ஏன்னா ஜாலியாக இப்போ ஒரு வாட்டர்மெலனை கட் பண்ணுறது எவ்வளோ நான் கட் பண்ண ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். பட் தென் இது கண்டிப்பாக ஒன்று வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய வாட்டர்மெலன் கட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வராங்க உங்கள் வீட்டுக்கு, ஒரு 20 பேர் வராங்க, டக்குன்னு நீங்கள் எல்லாத்துக்கும் வாட்டர்மெலன் கட் பண்ணி வைக்கணும்னா இது இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு கட் பண்ணி அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். அண்ட் ஒரே மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்து வாட்டர்மெலன் கிடைக்கும். யா, ஐ லைக் இட். பென்குயி ஆசினான் டிவி, திஸ் ப்ராடக்ட் ஒர்க்ஸ். ஆக்சுவலி நான் ஒர்த்தா அப்படின்ற ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஸோ இப்போ ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ தான் வந்து ஞாபகம் வருது அது. ஸோ இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ ஹாப்பி, ஜாலியாக நம்ம வந்து வாட்டர்மெலன் சாப்பிடலாம். ஸோ ஜஸ்ட் மேக் ஷியர் இது வந்துட்டு கிர்னி பழத்தையும் நம்ம கட் பண்ணி பார்த்துலான்றதுக்காக. ஆனால் கிர்னி பழத்தை யாரும் இப்படி சாப்பிட மாட்டாங்க கட் பண்ணி. பட் அது மாதிரி சாப்பிட்ற ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். இது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது தெரியுமா. ஐயோ ஃப்ளவர் மாதிரி வருதுங்க. Look at this, like a flower man. Nice. So Afra, do you want to have some kirni palam? Oh man guys, this is awesome. ஃபன்னாக இருக்குல்ல, இது வந்து ஃபன்னாக இருக்கும். பட் அப்புறமா அது கழுவி வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கடுப்பாகும். செம்மையாக இருக்குமா, சாப்பிடுங்கம்மா தாங்கம்மா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கவர், இந்த கவர்க்குள்ள என்ன பார்க்கலாம். I think I have to go check my order details. என்ன தெரியுமா யோசிக்கா, ஏதாவது சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க.
பேன் எடுப்பாங்களா அட்டி அது மண்டில் வச்சு கூத்துனா ரத்தம் தானே வரும். இதில் அண்ணாச்சி படத்தில் அந்த இதுதான் இருக்கும்ல அது கரெக்டாக அதை இது கொடுத்துருக்காங்க. இப்படி உள்ளே கொடுத்து அப்படி பிடிச்சி இழுக்கணுமா வேற லெவலு. லெட்ஸ் ட்ரை திஸ். கைஸ் நீங்கள் பைனாப்பிள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நாக்கில் வந்து ஒரு மாதிரி அந்த அரிக்கிற சென்சேஷன் வந்து உங்களுக்கு வருமா வந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் கேமராமேன் வந்து வராது அப்படின்றான். அதெல்லாம் அப்படி ஜூஸ் குடிச்சா வருமா அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் கேள்வி கேட்குறான். அதனால் உங்களுக்காக வரணும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இது வந்து ஒரு வல்லூட்டியமாக இது பண்ணியாச்சு. இது என்னன்னா இது வந்து காய் தான் கிடச்சிச்சு, பழம் கிடைக்கல. அதனால் ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் வந்து இதோட இந்த வீடியோட இது. நான் இதுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து சில பேருக்கு வந்து நாக்கெலாம் அரிக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ லெட்ஸ் கட் திஸ். So satisfying bro. Guys அதுவே ஒரு மாதிரி லைக் உள்ளே போகும்போது அதுவே இப்படி போய்க்குதுங்க. நம்ம அது ஆக்ஷன் அமுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து ஒரு மாதிரி இதுவாக போய்க்குது. ஏய் நைஸ். இது மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துக்கிறீங்களா? அதாவது பார்க்கல இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஒரு மாதிரி லைக் ஆச்சரியமாக இருக்கா? ஆச்சரியமாக இருக்கு. என்ன சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. இப்போ இதை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பிக்கர் வந்து கைஸ் ஐயோ இது பார்க்க இல்லைட்டா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது. ஒரு மாதிரி லைக் இப்படி இருக்குது. பட் அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கடிச்சிட்டிங்களாம். லைக் ஃபுல்லாக எடுத்து யாராவது கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வீட்டில் கொடுத்துட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி எல்லாத்தையும் எடுக்க சொன்ன ஒன்று ஒன்றா எடுக்கணும். மூட்டை பூச்சியை கொள்கிற மிஷின் மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கணும் இப்படி. ஆனால் ரொம்ப லைக் ஈஸியாக தான் இருக்குது, ஃபன்னாக தான் இருக்குது. இது வந்து கஷ்டமாக இல்லை. நல்லா பையனை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து நல்லா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே பிடுங்கி எடுத்துட்டு அப்புறமா வந்து சாப்பிடுவாங்க ஜாலியாக. ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ணலாங்க இது. நான் தான் சோம்பேறி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இதை நல்லாயிருக்கும். ஏன் நல்ல ஒரு சூப்பராக வேலை செய்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. ஆசிபா சூப்பராக பண்ணுவான். ஆசிபா பண்ணுறீங்களா? இது ரொம்ப காயலாம் இல்லையா? நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. எனக்கு நான் கறிக்காது. இப்போ 179 rupeesக்கு 2 பிக்கர் கொடுக்குறாங்க. இப்படி ஒன்று அப்படி ஒன்று. இன்னொருத்தர் வந்து அந்த இன்னொரு பழத்தை பிரிச்சுக்கலாம், இன்னொருத்தர் இந்த பழத்தை பிரிச்சுக்கலாம். ஸோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து. நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒன்று எடுக்கலாம். போட்டால் இதை எப்படி பண்ணுறது? இந்த கத்தி வேறு பெருசாக இருக்குது. நான் என்னையவே அறுத்து போகணுன்னு பயமாக வேறு இருக்குது லைட்டாக. ஸோ இது எல்லாமே ஆஸ்கினான் டிவி ப்ராடக்ட் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் ஒர்க் ஆகுமா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிளவர் கட்டர் சல்ட்டை போட்டு வச்சுருக்கேன். இந்த கிளவர் கட்டர் 225 ரூபா. பாருங்கள் இதுதான் கிளவர் கட்டர். ரொம்ப ஒரு லோ கிரேட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை டச் பண்ணவே தொடலாம். இது வந்து கேவலமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு காமெடி என்னன்னா வந்து 325 இதில் போட்டிருக்கு. பட் நான் வாங்கின 225 இது. அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிரும். சீக்கிரமாக வராது, 10 நாள் கூட ஆகும். ஏன்னா எங்கே டெல்லியிலேருந்து தான் வரும் மோஸ்ட்டாக. வடக்கன் ஸ்பீக்கர் ஒரு ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது மோஸ்ட்டாக. இங்கே இல்லை, இது எல்லாம் அங்கேருந்து தான் வருது. அதனால் யூ ஹேவ் டு வெயிட். நான் வந்து இதெல்லாம் கொடுங்க நாங்கள் வீட்டில் இப்போ நான் எது கட் பண்ண போகணுன்னு கேட்டேன். அம்மா வந்து இது வேணுமான்னு கேட்குறாங்க. அது என்னது கட்டிங் டேபிளா? அது கட்டிங் என்ன அது பேர் என்ன? கட்டர் கிடையாது அது பேர். இப்படி இருக்கும் கைஸ், ஒரு போர்டு, கட்டிங் போர்டு. அதுவே தேவையில்லை. இது இருந்துச்சுன்னா அந்த டூல் தான் இது. இதுக்கு பேர் கிளவர் கட்டர். ரொம்ப மூளையுள்ள ஒரு கட்டரு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு. சிரிக்கிறீங்க. ஈஸியாக இருக்குங்க. பாருமா இப்படி பாருங்க. இப்படி டேரக்டாக நீ பண்ணிக்கலாம்ல. சரண்டே கட்டாக மாட்டேங்குது. பட் கட் ஆகுது. யூஸ் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டாங்க போல. இதுவும் ரிப்ளை வரல எனக்கு. இதனால ஹேவ் சம் குக்கும்பர். எப்போ உங்களுக்கு வந்து நீ டயட்டில் இருக்கீங்கன்ற ஞாபகம் வந்துருச்சு. குக்கும்பர் சாப்பிட போகிறேன் கைஸ். அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவா, நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், அப்புறம் அசரா கொஞ்சம் சாப்பிடுவா, அப்புறம் அம்மா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அப்புறம் ஆசிவா கொஞ்சம் சாப்பிடுவா, அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். That's how it works. It's a magic machine. It's very clever. It's very clever. என்ன மாதிரி ரொம்ப கிளவர். டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணிட்டே இருக்கும்போது ஐயோ நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து இது போடணும். அப்போ மறந்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து இப்படி மாட்டிருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இல்லைன்னா கையை கீச்சிரும். இது உள்ள இப்படி பட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே சரிக்காது பைத்தியம். வரும் இரு கைஸ் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி கரெக்ட் அவன் சொல்கிறது. சும்மாவே இப்படி பண்ணால் இப்படி அழகாக வந்துடுது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதை ஓட்டை கொடுத்து அதுக்கு வந்து அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. சரி இதை வந்து கஷ்டப்பட்டு இதுக்குள்ள எடுத்து
ஓ மேன், வருது இங்க பாரு. ஓ, அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் பீப்புள், அதான் மேட்ரு. வருது சிவா, இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். பாருங்க I'm going to show you some magic, okay? இது இன்னொரு இது என்னன்னா, அழகா அப்படி ஃப்ளவர் மாதிரி வந்துருது. எப்பயாவது கருவேப்பிலை ஃப்ளவர் இருக்கா கொடுத்துருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? யூ கேன் கிவ் திஸ் கருவேப்பிலை ஃப்ளவர். கேமரா முறைக்கிறான், இங்கே பார்த்து பேசுறான், இங்கே பார்த்து பேசுறான். ஸோ இதுதான் கருவேப்பிலை ஃப்ளவர் கைஸ். யூ கேன் கிவ் திஸ் கருவேப்பிலை ஃப்ளவர். பட் இது யூஸ் கிடையாதுங்க, இது வேஸ்ட். கருவேப்பிலை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐ வில் நாட் வேஸ்ட் திஸ். ஸோ பிரச்சனை இல்லை. இது ஒத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒத்து கிடையாது. இது ஒரு புவர் பிளாஸ்டிக். மேபி லைக் நீ என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்க, உட்காந்து கட் பண்ணுறதுக்குலாம் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் குக் பண்ண மட்டும் பண்ணிடலாம். பட் ஆனால் இது போயிடும். 2 நாள் வரும். இது 2 நாளுக்கு மேலே வராது. 225 ரூபா. 225 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த் இல்லை. ஒர்த் இல்லை தானேப்பா இது. சோம்பேறிங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆஷிபா வந்து பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன மீனிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமான், கிளவர் கட்டர் வச்சுக்கோ ஆஷிபா. நீனே உன் வீட்டுக்கு நான் சீதனமாக கொடுத்துட்டேன். செம்ம ஈஸியான ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளோட அன்பாக்சிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஈஸியாக பண்ணியிருக்காங்க நமக்காக. தேங்க்ஸ் டு தம். இது என்ன அப்படின்றது பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியுதா? இப்போ நீங்கள் வடை சுடுறீங்கன்னா இல்லை ஏதாவது மீன் சுடுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதை நல்லா அமுக்கி எடுக்கிறதுக்கு. அமுக்குனா தண்ணிலாம் எண்ணெய்லாம் கீழே ஊற்றிடும். ஸோ இடுக்கிலே வந்து ஒரு எவல்யூஷனான ஒரு இடுக்கி இது. அம்மிக்கிட்டே பிடிச்சிட்டே நல்லா வந்து அந்த எண்ணெய்லாம் இது பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம், இது எப்படி ஒர்க் ஆகும். சரி, இது வந்து ஸ்நாக் ஃபில்டர் அப்படின்றாங்க. நம்மளே வச்சுக்க வேண்டியதான் பேர் என்ன வேணாலும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 175. இதோட பில்டும் அந்த அளவுக்கு இல்லைங்க. லைட்டாக அடி பண்ணாடி வளைஞ்சிரும். அப்படி எதுக்கு நம்ம பண்ணணும். ஆனால் ரொம்ப ஒரு லைக் சப்பார் குவாலிட்டி. அப்படிதான். செம்மையாக இருந்து மட்டும் பார்க்குறதுக்கு. ஆனால் பரவாயில்ல, இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். ஃபுல்லாக நல்லா அமுகும்ல. இல்லை நம்ம இது லைட்டாக இது பண்ணிக்கலாம். அங்கிட்டு மேலே மட்டும் மேலே லைட்டாக முட்டையை கீழே இறக்கி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இட்ஸ் பரவாயில்ல, இட்ஸ் ஒர்க்கிங். ஃபுல் எண்ணெயுமே என்னால் வந்து இது பண்ண முடியல. சூடாக போட்டால் அப்படி தான் இருக்கும். பட் இது தான் வடை எடுக்கிறோம் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒன்று எடுக்கிறோம்னா அப்படி பிடிச்சி லாவகமாக எடுக்கலாம். கொஞ்சம் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். பண்ண தெரிஞ்சவங்க அம்மா இது எப்படி உனக்கு யூஸ் ஆகுமா, யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி வந்து இப்படிலாம் எடுப்பாங்களே கீழே சுடக்கூடாதெல்லாம் இப்படி அந்த மாதிரி இருக்குன்றாங்க. 175 ரூபாய்க்கு இது பரவாயில்ல, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். எவல்யூஷனான ஒரு ஜல்லிக்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள எதுவுமே இருக்கான்னு கூட தெரியல. முட்டை ஓப்பன். இல்லை ஒன்று வந்து வடிகட்டி. இது வந்து இப்போ நீங்கள் வடிகட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதில் பாத்திரத்துலேருந்து அது இங்கே இப்படி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இப்படி ஊற்றும் போது அந்த அரிசிலாம் இதில் பட்டு அப்படியே ஊற்றாமல் இருக்கும். பட் இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, இது அரிசியை கழுவுறதுக்கு. இதை பாருங்களேன், இதில் போட்டிருக்கு. ஸோ அரிசியை வந்து நீங்கள் கையில் கழுவுனா கையில் மாதிரி பிசுன்னு ஆயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்காரங்க அது பிடிக்கல. லெட்ஸ் டூ சம்திங் ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ் சொல்லிட்டு திஸ் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். ஸோ உள்ள போட்டு ரைஸ் ஆட்டலாம். இது யூஸ்ஃபுல்லாக. அது அந்த மாதிரிலாம் வந்து தோணுமான டக்குன்னு இது டெய்லி சாப்பாடு செய்கிறவங்களுக்கு இதை வேற எடுத்து கழுவி போடணுன்னு டார்ச்சர் ஆவாங்கல்ல. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்பேஷியோ மல்டி ஃபங்க்ஷன் ரைஸ் ஸ்ட்ரெயினர். வாஷிங் சீவ் அண்ட் ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுறது. இப்படி இது 220 ரூபா. டவுசர். ஆனால் கொஞ்சம் பிளாஸ்டிக் கொஞ்சம் நல்லா தெரியுது. இதை எடுத்து சுத்தலாம் வர செய்யுது. இது ஓப்பன் பண்ணலாம் போல. என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, இது பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது. ஆனால் இது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரைஸ் அலர்ஜி இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணலாமா? இந்த மாதிரி யார் வீட்லையாவது நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருக்க பசங்க யாராவது உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு வாங்கி கொடுத்து பெருமையா, அம்மா நீங்கள் ஏமா கஷ்டப்படுறீங்க ரைஸ் கழுவுறதுக்கு, உங்களுக்கு நான் வந்து ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, இப்படி வச்சு கழுவு ஸ்டெவில்லே அடிப்பாங்க. போடா கிறுக்கு போயிட என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் பண்ணாதப்பா தம்பி. இப்போ ரொம்ப ரைஸை கழுவியாச்சு. சைனாக்காரங்க மொழியில் இப்படி தான் ரைஸ் கழுவாங்க போல. கழுவியாச்சு. ரைஸ் நீங்கள் ரொம்ப நேரமாக கழுவுவீங்க செய்கிறதுக்கு முன்னாடி. சும்மா ஏதாவது அலசு பட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதை கிஜு அவ்வளோதான். இதை போட்டு இப்படி போட்டு பண்ணிவிட்டு இங்கே தான் மேட்ரே இருக்குது. இப்போ நீங்கள் இதை வடிகட்டுறீங்களே, வடிகட்டுறதுக்கு யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் நான் பார்த்த வரைக்கும் மேலே ஒரு மூடி வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றிட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க சில டைம். அம்மாலாம் இப்படி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட கையை வச்சு இது பண்ணிப்பாங்க. பட் அதுக்கு தான் ஒரு மிஷின் இருக்குது. ஆஸ்பாய் பாருது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இட்ஸ் மேஜிக். ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி கூட இதில் வராமல் இதில் இது பண்ணிட்டேன்.
ஸோ அரிசியே வேஸ்ட் ஆகல, நல்லா தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டேன் நான். இல்லை நாளைக்கு ஓம் பர்த்டே கிஃப்ட் பண்ண போகிறேன் இதை. எஸ், இது வந்து இந்த மாதிரி ஒரு அதிசய விஷயங்கள்லாம் பண்ணுது இந்த ஒரு இது வந்து வாங்காதீங்க. ஆனால் 220 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. இது ஒர்த்து கிடையாது. இல்லை யூஸ் பண்ண மாட்டீங்களா? யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்த பாக்ஸ் இது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி இது பாருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பேப்பர்லாம். பேப்பர் ரொம்ப நான் தெரியுமா, ரீசைக்கிள் ப்ராடக்ட் இதெல்லாம். 2 விஷயம் ஒரே இதிலே வந்துருச்சு. ஜாலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லவ்லி கார்ட்டூன் ஷேப் மினி நான்ஸ்டிக் எக் ஃப்ரையிங். ஸோ உங்களோட எக்கை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகழகாக நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் லவ்வரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறீங்க, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை. அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், முட்டையை அதில் போட்டு ஹார்ட் ஷேப்பில் போட்டு ஒரு குட்டி ஹார்ட் ஒரு பெரிய ஹார்ட் அவங்கள அப்படியே சூடு பண்ணி அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட் இப்படி வைக்கிறீங்க. கனவு காண்றீங்களா எல்லாரும்? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு முட்டை செஞ்சு கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டில் யாருக்கான கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 249 ரூபா. ஓகே, முட்டை செய்யலாம் கைஸ். இதில் முட்டை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. காதல் முட்டை. ஸ்க்ராட்ச் ஆகும் கைஸ், வேணாம் ரொம்ப தேக்காதீங்க. எண்ணெய் ஊற்றி இப்படி பண்ணுமா அம்மா சொன்னாங்க. முதல்ல லைட்டாக சூடு பண்ணிப்போம் இதை. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் pour this amazing egg. ஸோ எஸ், நீங்கள் ஒரு காதல் முட்டை செய்ய போகிறீங்க. தள்ளி நில்லுங்க, வெடிக்கும். ஆமாம், உங்கள் காதலுக்கு உப்பு போட மறந்துடாதீங்க. கொஞ்சம் உப்பு இருந்துச்சு, எடுத்து போட்டாச்சுங்க. இது எப்படி திருப்புறது? எப்படி ரொம்ப ஸ்லோவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது மேலே குக் ஆயிருமோ? ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் ரொம்ப ஸ்லோவாக பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இது, சரிங்களா? உங்களோட காதலுக்காக பண்ணுறீங்க. முட்டையை வந்து நல்லா வந்து வேக வச்சு பண்ணுறதுல தப்பே கிடையாது. வந்து ஆஃப் பாயில் சாப்பிட்டா தான் பெஸ்ட்டு. அரைகுறை காதல், ஆஃப் காதல், நல்லா ஸ்லோ குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், அழகா இருக்கு பாரு. இன்னும் இவ்வளோ மோசமான ஒரு மூஞ்சி காட்டுது. இது அழகா இருக்கான மோசமான மூஞ்சி காட்டு. 2 கண்ணு ஒரு வாய் ஒரு மாதிரி சம்மந்தமே இல்லை அப்படின்னு காட்டுதா? ஸோ எஸ், திஸ் இஸ் தி காதல் முட்டை. அழகா இருக்குங்க, எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்குது. ஒரு மாதிரி லைக் முட்டையெல்லாம் டெய்லி நீங்கள் சாப்பிடும்போது போர் அடிக்கும்ல உங்களுக்கு. முட்டை சாப்பிடும்போது போர் அடிக்காது, சும்மா சொன்னேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபெக்டான ஒரு ஹார்ட் இன் ஷேப்பான்னு கேட்டால் ஹார்ட் மாதிரி தானே இருக்குது. டக்குனு பார்த்தா ஹார்ட்னு சொல்லலாம்ல, டக்குனு பார்த்தா ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேன்சியாக நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை திஸ் அண்ட் ஹேவ் சம் ஹார்ட் முட்டை. சின்ன குழந்தைங்க போட்டு கொடுக்கலாம். ஆனால் இவ்வளோ காலைல எழுந்துச்சி பொறுமையாக அதை பண்ணுவாங்கன்னு கேட்டால் அது வந்து பண்ண மாட்டாங்கன்னா இட் பி ஃபன் டு ஈட் ஆஸ் வெல். முட்டை எப்பவுமே ஜாலி தான். ஸோ 250 rupees ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்பயாவது வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு ஒருத்து. இன்னொரு மேட்டர் இருக்குது, கார்லிக் க்ரஷர் 699 ரூபா. என்ன ப்ரைஸ் போடுறதுன்னு தெரியாமல் போட்டிருக்காரு மிஸ்டர் குருஜ்வாலா பாய். ஆனால் இதோட ரியல் ப்ரைஸு 330 ரூபான்னு இதில் போட்டிருக்கு. நான் வாங்கியிருக்கிறது 330 ரூபா. ஸோ ஹியர் யூ கோ. இது உள்ள நீங்கள் வந்து கார்லிக்கை போட்டு இப்படி அமுக்குனீங்கன்னா கார்லிக் வந்து அப்படியே ஃபுல்லாக க்ரஷ் ஆகி வெளியே வரும். இது ஸ்டீல் கிடையாது இல்லை, இது மேலே பூசியிருக்கானுங்க. இதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுலே லோ குவாலிட்டி லோ கிரேடு, ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் லைட்டாக இப்படி பண்ணால் உடஞ்சிடும், ஃபாஸ்ட்டாக பண்ணால் உடஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்குது இது. பட் லெட்ஸ் ட்ரை. ஸோ முதல்ல இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் பூண்டை போட்டுக்கிட்டோம். இப்படி வச்சு நெங்கி கொஞ்சிங்கன்னா 3 போய் செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ லெட்ஸ். ஆனால் எனக்கு வந்து இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பூண்டு, நீங்கள் பூண்டில் ஏன் இந்த மாதிரி பண்ணணும், க்ரஷ் பண்ணணும்? பூண்டு எதுக்கு க்ரஷ் பண்ணணும்? இந்த மாதிரி எதுக்காக க்ரஷ் பண்ணணும்? இஞ்சி பூண்டு விழுது. வாட் நேம் யார் டக்குன்னு ஸ்டார்டே பண்ணுறதுக்கு. ஸோ இது யூஸ் ஆகுமா உங்களுக்கு? அம்மா யூஸ் ஆகுன்றாங்க. கொரியான் அடிக்கிறதுக்கு இது எவ்வளோ ஈஸி அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே, அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து இட்லி ஒர்க் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது. லைட்டாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறமா வச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபுல்லாக போட்டு அப்புறமா நான் ஏன் கை போடலாம் ஒரு மாதிரி இதுவாகும், எரியும், அதெல்லாம் சரிங்களா? ஸோ அவங்க இது ஒர்த்துன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 330 ரூபா. ஆன்செல் கார்லிக் ப்ரெஷர் ஸ்குவீஸ் ப்ரெஸ் ஜிஞ்சர் க்ரஷர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, பட் 330 ரூபா. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து. காதல் முட்டைக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண வந்துடும். கார்ன் ஸ்ட்ரிப்பர். காதலுக்கு அப்புறம் ஸ்ட்ரிப்பர் வருது. நம்ம அந்த கார்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் கேட்போம்ல, அந்த ரோட்டில் அந்த கடையிலலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பில் கொடுப்பாங்க. எப்படி இந்த கார்னை வந்து ஒன்றா பிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு யோசனை ஃபஸ்ட்டு வந்துச்சு எனக்கு. ஆனால் அப்போ அதுக்கு வந்து ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிஷின் வந்து இப்போ வீட்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த கார்ன் ஸ்ட்ரிப்பர்.
இந்த பக்கம் ரெட்டு, இந்த பக்கம் எல்லோ. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு பேர் காரணத்தினால அப்படி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் தென் இதுவும் கொஞ்சம் யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஐ திங்க் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அதனால வந்து ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. அந்த ரிட்டர்ன் ப்ராடக்ட் வந்து அங்கே இருக்க குருஜ்வாலா பாய் பண்ணி பார்த்துட்டு இல்லை இட்ஸ் ஒர்க்கிங், ஏ காம் கர்த்தா है भाई अगेन सेल करो அப்படி சொல்லிட்டு பாக்ஸில் போட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டேன். யாருக்கு? இர்ஃபானுக்கு. இது ஒரு நிஜமான ஒர்க் ஆகுதா இல்லையான்னு லெட்ஸ் see. ஸோ இதை இங்கே இருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா கையை பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை கையை பதம் பார்த்துரும். மேலேருந்து கொண்டு வரணுமா? அதில் கீழேருந்து போட்டுருந்துச்சு. சாரி இருங்க. ஆக்சுவலி ஐ திங்க் இட் ஒர்க்ஸ். பட் நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம பண்ணுறது தான் தப்பு இருக்குது. கரெக்டாக இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் இல்லை இந்த பக்கம் தான் இருக்குது வருது. ஆனால் வந்து ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் கைஸ். பாருங்களேன். ஆனால் இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணோம்னா ஏன்டா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. பரவாயில்ல, இது வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகுதுல்ல. பாருங்க. ஸோ எப்படி இருந்த கான் இப்படி ஆச்சு. ஸோ இது கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்க, கான் ஸ்ட்ரிப்பர்னு. ட்ரிப்ஸ் ஆக்சுவலி நல்லா வந்து பவர்ஃபுல்லான கத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க இந்த பார்ட்னா கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஐ ஃபீல். ஏடா அதுவே அவங்க வந்துருது. மற்றபடி வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நிறைய இந்த சின்ன பசங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது பண்ணிட்டு இதை எடுத்து நீங்கள் இப்போ நீங்களே வந்து லைட்டாக அதை அவிச்சிட்டு நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் வீட்டிலேயே மசாலா போட்டு கொடுக்கலாம். வெளியில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிடணும்னு இது இப்படிலாம் தான். அதே ஈஸியாகவும் இருக்கும். இப்படி கட்டினோம்னா இங்கேலாம் கழிக்கும் ஈரலாம் சில டைம். எப்படின்னா ஈஸியாக எடுத்து சாப்பிடலாம். 259 இது ஒர்த்து தான். பாருங்க, இதுவும் குஜராத் தான் வந்திருக்கு. இதுவும் குஜராத் தான் வந்திருக்கு. ஏன்னா எல்லாமே குஜராத் தான் வந்துருக்குது. குஜராத் எல்லாமே குஜராத். ஓ மை காட் கைஸ். ஓ